அனிமல் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படி என்ன சர்ச்சைக்குரிய விஷயம் இந்த படத்தில் இருக்குது, உண்மையாகவே இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அனிமல் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அப்படிங்கிற ஒரு பணக்கார வீட்டு பையன். அந்த பையனுக்கு தன்னோட அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க அப்பா பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு அன்பாக பழகவே மாட்டார். தன்னோட பையனே ஆர்வமாக போய் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட ரொம்ப கத்தி கோவப்பட்டு கடுமையாக தான் நடந்துக்குவார். இதனாலேயே அவன் சின்ன வயசுலேருந்தே ஒரு மிருகம் மாதிரி வளர்றான். பணக்கார வீட்டு பையன் அப்படிங்கிறதுனால அவன் செய்கிறதான் கரெக்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல கிறுக்குத்தனங்களை பண்ணுறான். பேசிக்கா ஒரு அப்பா மேலே ஒரு பையன் வந்து காட்டக்கூடிய மிகப்பெரிய பாசம் அப்படின்னு சொல்லலாம். படம் ஃபுல்லா அப்பா 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 தான் இந்த படம் ஃபுல்லாவே. அப்படி இருக்க படத்துல அப்படி என்னடா சர்ச்சைக்குரிய விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். உண்மையாவே இந்த படத்தோட மேக்கிங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த படத்தோட கிராஃப்ட் ஒர்க் வந்து பயங்கரமா இருக்கு. டைரக்ஷன், எடிட்டிங், மியூசிக், சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் பூந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சுவாரஸ்யமான பயங்கரமான கிராஃப்ட் ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு படத்தை அதுல இருக்கக்கூடிய ரைட்டிங் மட்டும் ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். படம் ஃபுல்லாவே நம்மள எங்கேஜிங்கா வச்சிருக்கோம். ஆனா இந்த படத்துல சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆபத்தானது. ஒரு பயங்கரமான வில்லன் கேரக்டரை ப்ரொட்டாகனிஸ்டாக காட்டினா எப்படி இருக்கும், தன்னோட அப்பாவுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறத பயங்கரமாக க்ளோரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேரக்டர் பில்டப்பாக எழுதக்கூடிய விஷயங்களில் ஆல்ஃபா மேல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இவங்க பண்ண அலப்பறை இருக்கே அநியாயத்திலேயே அநியாயம் அப்படின்னு சொல்லுவேன். படத்தோட ஹீரோயின் வந்து ராஷ்மிகா மந்தனா. இவங்களை வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ எங்கே மீட் பண்ணுறான் அப்படின்னா அவங்களோட என்கேஜ்மெண்ட்டில் தான் மீட் பண்ணுறான். அதாவது வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் ஆகிற அந்த ஸ்டேஜில் வந்து இவன் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் சைட்லேயே அவனுக்கு லவ் வந்துடுது. சரி, இந்த பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஆல்ஃபா மேல் அப்படி இப்படின்னு கண்ட கதையை அடிச்சு விட்டு கரெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறான். அப்பயும் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, இவனை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்ற டவுட்டில் இருக்கும்போது அப்போ ஒரு டைலாக் சொல்கிறான் பாருங்க, உன்னோட பெல்விக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, உன்னால் ஹெல்த்தியான பேபிஸை பெற்று கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ தாண்டா எனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து கம்ப்ளீட்டாக விழுந்துருது. அன்னைக்கு விழுந்த பொண்ணு தான் படம் ஃபுல்லாக வந்து அடிமை தான். அவன் வேணுங்கிறப்ப அடிப்பான், அவன் வேணுங்கிறப்ப ட்ரெஸ்ஸை கழட்டுமா என்னென்னமோ சொல்லுவான். இந்த படத்துலேயே இந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கேட்டால் அதுக்கு பேர் தான் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோஷியல் மீடியாவில் ரக்கடான ஆள் தான் வேணும், டாமினேட்டிங்கான ஹஸ்பண்ட் தான் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த படம் வந்து சமர்ப்பணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் ராஷ்மிகா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு டைலாக் வரும். ஹீரோ வந்து ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம் வந்து அவனோட உடம்பெல்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும், கிட்டத்தட்ட கொஞ்ச நாளில் இறந்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா? நீங்க ஏதோ பேசுறீங்கன்னு தெரியுது, எதுவா இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பேசுங்க சார். இந்த சூழல்ல ராஷ்மிகாவோட அம்மா அப்பா வந்து வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்பாங்க. இந்த விஷயம் வந்து ஹீரோவுக்கு தெரிஞ்சு அதை பற்றி விசாரிக்கிற ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் வந்து தன்னோட ஒய்ஃபோட பிராஸ்டாப்பை பிடிச்சி பின்னாடி இருந்து முதுகில் இழுத்து அடித்து அதில் காயம் ஏற்பட்டு ரத்த காயம் ஏற்பட்டிருக்கும். இந்த காயத்துக்கு மருந்து போடும்போது தான் ஹீரோயின் ஒரு டைலாக் சொல்லுவா, சின்ன வயசில் ஸ்கூலில் உங்கள் அக்காவை சீனியர் பசங்க மிரட்டும் போது கன் எடுத்துகிட்டு வந்து ஸ்கூல்லேயே நீ எல்லாரையும் மிரட்டும் போது உன்னை பார்த்து ஆச்சரியப்பட்டேன், அந்த இடத்துல என்னை வச்சு பார்த்தேன், ஒருவேளை என்னையும் யாராவது இந்த மாதிரி கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா நீ என்னையை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சேன், அது நினச்சி தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு அந்த விஷயமே எனக்கு எதிராக திரும்பும்னு நான் நினைக்கல, பயமாக இருக்குது உன்னை பார்த்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பா. மனுஷனுக்கு தன்னால காது வெந்து அவிஞ்சு அடைச்சு போய் கிடக்கு, உனக்கு கோரஸ் இல்லை இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு ஃபயர் விடக்கூடிய பெண்களுக்கு இந்த டயலாக், அதுவும் குறிப்பாக ராஷ்மிகா சொல்லக்கூடிய இந்த டைலாக் வந்து சமர்ப்பணம் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக ரியாலிட்டி வேற, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில். இந்த படத்தில் காட்டக்கூடிய, இந்த படத்துலன்னு இல்லை, இந்த டேரக்டர் எடுக்கக்கூடிய எல்லா படத்துலையுமே ஹீரோ வந்து ஃபீமேல் லீடை வந்து இந்த மாதிரி தான் நடத்துவார். இப்படி இருக்கிறது வந்து ஆல்ஃபா மேல் அப்படின்னு அவரே சொல்லிக்குவார். நீ ஒரு பொறுக்கிடா. சரி, படத்தோட கிளைமேக்ஸில் தனக்கு அவர் மேலே எவ்வளோ அன்பு இருக்குது அப்படிங்கிறத, இந்த 8000 பேரை கொல்றது, ஒய்ஃபை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட அஃபேர் வச்சுட்டு அப்பாவுக்காக தான், அந்த ஸ்பையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வந்து அஃபேர் வச்சேன் அப்படிங்கிற ரீசன்லாம் சொல்லி கிளைமேக்ஸில் அவங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டாரா அவரோட அன்பை அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டாரு. இவ்வளோ பணம் வச்சிருக்கிறதுனால தான் உன்னால் இவ்வளோ இல்லீகலான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்ற முடியுது, இருந்தாலும்
அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து உனக்கு பிள்ளையா பிறக்கிறேன், நீ எனக்கு அப்பாவாக இருந்து என்னை வந்து பார்த்துக்கோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த படம் வந்து எமோஷ்னலாக முடிகிற ஸ்டேஜ் வருது. அப்போ கூட ஹீரோயின் ராஷ்மிகா மந்தனா இருக்காங்க இல்லையா, நான் சொல்கிற மாதிரி ஃபாரினில் போய் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறேன், அப்போ கூட நீ இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன்ட்டு அவங்க கோவிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ கூட அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இல்லை அப்படின்னு அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டான். அவங்க பையன் வந்து இறங்கி ஓடி வந்துடுவான், வேறு வழியே இல்லாமல் அவங்க இறங்கி வர வேண்டிய சூழல் ஏற்படும். சரி, இதெல்லாம் ஒரு கட்டத்தில் முடிஞ்சிருச்சு ஓகே அப்படின்னு பார்த்தா கிளைமேக்ஸில் அனிமல் தான் இப்போ காட்டியிருக்கோம், அனிமல் பார்க் அப்படின்னு நாங்கள் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்தீங்க பார்த்தீங்களா. மனுஷலே இல்லடா நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இந்த படம். சரி, இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணுற விதமாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறவங்க சோஷியல் மீடியாவில் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், படத்தை படமாக பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு படத்தை படமாக தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே தான் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். சில பேர் இந்த படத்தை வந்து பார்த்து ரசிச்சுட்டு ஒரு கிராஃப்டாக மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த படத்தை படமாக பார்க்காம இந்த மாதிரி ஒரு ரக்கட் பாய் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களும், ஆல்ஃபா மேலாக இருந்தால் இந்த மாதிரி எல்லா விஷயமே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய குட்டி குட்டி பசங்களும் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி மாட்டிக்காதீங்க. இந்த படத்தை படமாக மட்டும் பாருங்க. உங்களுக்கு மரியாதை கொடுக்குறவன் வேணுமா, உங்களை அதிகாரம் செய்கிறவன் வேணுமா? மரியாதை கொடுக்குறவன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் சினிமா வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.